தமிழ் உள்ளவங்க அனைவருக்கும் தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளத்தோட தலைநகர் அதாவது காத்மாண்டு. இப்போ தமிழ்நாடு இருக்குல்ல, தமிழ்நாட்டோட தலைநகரம் எதுன்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து சென்னை தெரியும். அது மாதிரி நேபாளங்கிறது ஒரு நாடு. ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட் இருக்குல்ல, உத்தரகாண்ட் பக்கத்தில் இருக்க ஒரு நாடு. அந்த நாட்டில் காத்மாண்டு அதோட தலைநகரம். அந்த காத்மாண்டில் வந்து இளைஞர்கள் ஜென்சி அப்படின்னு சொல்ல போகிற 1995 2010 இது மத்தியில் வந்து பிறந்த இளைஞர்கள், அதாவது 20, 21, 20லேருந்து 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்துறாங்க. இப்போ அந்த போராட்டம் வந்து எதற்கு நடத்துறாங்க? போராட்டம் நடத்துறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டோட அரசு, நேபாள அரசு வந்து ஒரு 26 சமூக வலைதளங்களை முடக்கியிருக்காங்க, அதாவது பேன் செஞ்சிருக்காங்க. அந்த விஷயம் வந்து அந்த விஷயத்தால தான் வந்து அவங்க வந்து அந்த போராட்டம் வந்து தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த எதுக்கு வந்து அவங்க வந்து அந்த நாடு வந்து அந்த 26 சமூக வலைதளங்களை வந்து பேன் பண்ணாங்க? இதுக்கு சாத்தியமான தீர்வுகள் என்ன, அதோட விளைவுகள் என்ன, இப்போ பாதிப்புகள் வந்து அந்த நாட்டில் வந்து என்னென்ன நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 7 பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட தொலைத்தொடர்பு அமைச்சரகம் இருக்கும் பார்த்தியா, அங்கேருந்து வந்து ஒரு மெசேஜ் வந்து எல்லாத்துக்கும் வந்து வெளில வந்துருக்கு. அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இது மாதிரி 26 சமூக வலைதளங்களை வந்து அஃபிஷியலாக வந்து பேன் பண்ணுறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கத்திலிருந்து அந்த அறிக்கை வந்து வெளியிடுது. அது வந்து இந்த ஜென்சி அங்கிறது இளமை பருவத்தில் இருக்க அனைவருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்பு இருந்தே இந்த நேபாள அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப், ஃபேஸ்புக்கு, எக்ஸ் வலைதளம் இது போன்ற வலைதளங்கள் இருக்க அந்த தலைமை அலுவலகத்துக்கு இவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் வந்து எங்கள் நாட்டில் வந்து எங்கள் நாட்டோட இளைஞர்கள், எங்கள் நாட்டோட குடிமக்கள் வந்து உங்களோட ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆப்பில் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆப்பில் வந்து அவங்க என்ன ஷேர் பண்ணுறாங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியணும். எவ்வளோ பேர் வந்து எங்கள் நாட்டில் இருந்து அந்த ஆப் வந்து யூஸ் பண்றாங்க, அந்த டேட்டா வந்து எங்களுக்கு வந்து வேணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து எங்க நாட்டிலேயே வந்து எங்களுக்கு வந்து அது ரெஜிஸ்டர் பண்ணித்தாங்க, அந்த டேட்டாலாம் எங்களுக்கு வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, போன மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஆகஸ்ட் 27 ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. கடைசி ஒரு 7 நாட்களுக்கான கெடு விதிச்சிருக்காங்க. இந்த கெடுக்குள்ள அந்த சமூக வலைதளங்கள், அதாவது இந்த யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ் தளங்கள், இந்த வலைதளத்தோட ஓனர்கள் இல்லை, அந்த வலைதளத்திலிருந்து அலுவலகத்திலிருந்து நேரடியான பதிவு வந்து, அதாவது நீங்க வந்து அந்த நாட்டில் வந்து எங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து உங்களோட சமூக வலைதளங்களை எதையும் உங்களோட ஆப் எதையும் நாங்கள் வந்து பேன் பண்ண மாட்டோம், இல்லைன்னா வந்து நாங்கள் பேன் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நோட்டீஸ் வந்து அவங்க வந்து ஏற்கனவே வந்து கெடு விதிச்சிருந்தாங்க. இந்த கெடு விதிச்சிருந்த வேலையில் அந்த 26 சமூக வலைதள ஆப்புகளில் ஒரு ஆப்போட தலைமை செயலகத்திலிருந்து, தலைமை அலுவலகத்திலிருந்து எந்த ஒரு ரெஜிஸ்டரும் எந்த ஒரு பில்லும் அவங்க வந்து பே பண்ணல. இது மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கட்டணும், எங்கள் நாட்டில் வந்து இவ்வளோ மக்கள் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து நீங்கள் வந்து தொகையை கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேபாள அரசு பண்ணுறக்கு இந்த ஒரு வார கெடுவில் இதில் அவங்க சொன்னதில் அந்த தலைமை அலுவலகத்தை சார்ந்த, அந்த தலைமை அலுவலகத்தில் இருந்த அந்த எக்ஸ்ட்ராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இந்த தலைமை செயலகத்திலேருந்து இவங்க வந்து எந்த ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி வந்து எடுத்து வைக்கல. அந்த ஸ்டெப் எடுத்து வைக்காத காரணத்தால அந்த 7 நாள் வந்து ஆச்சு. 7 நாள் முடிஞ்சதும் அந்த தலைமை நாட்டோட கம்யூனிகேஷன் மினிஸ்டர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிஷியலா இந்த அறிக்கை வந்து வெளியிட்டாரு, இந்த 26 ஆப்புகள் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காரணமா நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று செப்டம்பர் 8 நேற்றுக்கு வந்து காலையில் வந்து போராட்டம் ஆரம்பிச்சிச்சு. அந்த நாட்டோட வந்து பார்லிமெண்ட் இருக்கும் இல்லையா, இப்போ இந்தியாவோட பார்லிமெண்ட் டெல்லியில் இருக்க மாதிரி, அது மாதிரி நேபாளத்தோட பார்லிமெண்ட் காத்மாண்டு தலைநகரத்தில் இருக்கு. அந்த பார்லிமெண்ட்டை வந்து இளைஞர்கள் எல்லாம் முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் யாருக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டோட பிரதமர் தெரியுது. அந்த நாட்டோட பிரதமர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா KP சர்மா ஒலி. அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது. அந்த விஷயம் தெரிய வந்து அளவுக்கு அதிகமான இளைஞர்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க. நார்மலாக வந்து அவங்களை அடக்க முடியாத காரணத்துக்கு கண்ணீர் வீச்சுகளும் ரப்பர் குண்டுகளை யூஸ் பண்ணி நீங்க வந்து அவங்களை சுடுங்க அப்படிங்கறத ஒரு பர்மிஷன் வந்து இந்த KP சர்மா ஒலி கொடுத்திருக்காரு. அதன்படி ராணுவ வீரர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து குவிக்கப்பட்டு ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்போ இது வந்து சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரப்பர் குண்டுகள் ராணுவ வீரர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தா, நாங்க ரப்பர் குண்டை தான் யூஸ் பண்ணோம், ஆனா வந்து ரப்பர் குண்டை தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து அரசாங்கமே வந்து அதிகாரப்பூர்வமா இன்னொரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அதன்படி இந்த போராட்டத்துல ராணுவ வீரர்களுக்கும் அந்த கலகக்காரன்னு சொல்ல முடியாது, இளைஞர்கள், நார்மலான இளைஞர்கள், குடிமக்களும் நடுவில் நடந்த போராட்டத்தில் 19 இப்போ வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து ஆகஸ்ட் 9 வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நிலவரத்தின்படி ஒரு 19 பேர் உயிரிழந்ததாகவும் ஒரு 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த போராட்டத்தினால. அதாவது ராணுவ வீரர்களுக்கும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவர்கள் இடையே நடைபெற்ற அந்த மோதல்னால இவ்வளவு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அதிகாரப்பூர்வமா அந்த அரசு வந்து வெளியிட்டிருக்கு.
இப்போ இவங்க 26 சமூக செயலிகளை வந்து, அதாவது இந்த ஆப்புகளை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அது மெயினா இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மெயினா, எக்ஸ் தளம், யூடியூப் மெயினா. யூடியூப் இந்த எல்லா ஆப்புகளையும் வந்து இவங்க வந்து பேன் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, இப்போ குறிப்பிட்ட நாடு இருக்குன்னா, இப்போ இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது வந்து ஃபுல் டைமா அதே வந்து ஒரு ஜாபா வச்சுட்டு ஃபுல் டைம் யூடியூபர், ஃபுல் டைம் இன்ஸ்டாகிராம் அந்த ரீல்ஸ் போட்டு அது மூலமா பணம் சம்பாதிக்கலாம் நிறைய பேர் வந்து வளர்ந்துட்டாங்க நாட்டில். ஸோ இப்போ அது மாதிரி இருக்கவங்களுக்கு இவங்க வந்து பேன் பண்றாங்க. அவங்களுக்கு வாழ்றதுக்கு வேற வழியே இல்லை. இப்போ அவங்களோட வாழ்வாதாரத்துல வந்து இவங்க வந்து கால் எடுத்து வச்சு, கவர்மெண்ட் கால் எடுத்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இப்போ அது மாதிரி அங்கே போராட ஜென்சி தலைமுறை சார்ந்த இளைஞர்கள்ட்ட வந்து கொஸ்டினை வந்து எழுப்பும்போது, வெறும் ஆப்புக்காக, வெறும் செயலிக்காக, இந்த வெறும் இன்ஸ்டாகிராம், யூடியூபாக நீங்கள் போராடுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ, இல்லை, எங்களோட உண்மையான நோக்கம் அது இல்லை. இந்த நாடு வந்து அந்த செயலிகளை எல்லாத்துக்கும் முடக்கிறதுக்கான காரணம், உண்மையான காரணம், அவங்க வந்து அந்த தலைமைச் செயலகத்திலிருந்து மெயின்ல இருந்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதது காரணம் இல்லை. இவங்க வந்து நிறைய கரப்ஷன் ஈடுபட்டிருக்காங்க. நிறைய வந்து லஞ்சம், நிறைய வந்து கரப்ஷன் இங்க வந்து நடக்குது, இல்லீகலா நடக்குது. இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக இந்த அவங்களோட பற்றி அந்த தவறான செய்திகள் வந்து எங்கேயும் பரக்கூடாததுக்காக இந்த சமூக வலைதளங்களை இவங்க வந்து முடக்கிருக்காங்க, பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா அந்த இடத்துல வந்து அவங்களோட முழக்கம் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தங்களோட தேசிய கொடியை வந்து அவங்க தோல்ல இருந்துகிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நிறுத்த வேண்டியது உங்களோட ஊழல் தன்மையை, நீங்க பண்ற ஊழல் நிறுத்துங்க. அதனால அந்த சமூக வலைதளத்தை வந்து நிறுத்தாதீங்க. அந்த விஷயத்தை தான் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு சாத்தியமான தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த இளைஞர்கள் பக்கம் நியாயம் இருந்து சொல்லப்போனா உண்மையிலுமே அந்த கவர்மெண்ட் வந்து அப்படி உண்மையிலுமே அந்த கவர்மெண்ட்ல இருக்க ஹையர் அபிஷியல்ஸ் வந்து ஏதோ ஊழல் பண்ணி அந்த ஊழலை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஆப்புகள் எல்லாத்தையும் பேன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நம்ம கிட்ட எந்த சொல்யூஷன் இல்லை. பிகாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நாட்டில் வந்து யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க, அந்த தப்பை வந்து தண்டிக்கிறதுக்கு தான் அந்த நாட்டில் அரசாங்கமே இருக்கு. ஸோ அரசாங்கமே தப்பு பண்ணிச்சுன்னா அவங்களை யாராலும் தண்டிக்க முடியும் அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. சப்போஸ் அப்படி இல்லை, நார்மலா வந்து இவங்க வந்து அவங்க கேட்ட மாதிரி அந்த யூடியூபா இருக்கட்டும், எக்ஸ் தளத்துல அவங்க அந்த ஹையர் அபிஷியல், அந்த ஆப்போட ஹையர் அபிஷியல்கிட்ட பேசி அவங்க வந்து அந்த பில்லை வந்து இன்னும் கோர்ட்டுக்கு வந்து கொடுக்காத காரணத்தால தான் இவங்க பேன் பண்றாங்க அப்படின்னா, இவங்க கண்டிப்பா இன்னொரு வாட்டி பேசணும். கவர்மெண்ட் வந்து இன்னொரு நோட்டீஸையோ இன்னும் நேராவோ அவங்க வந்து அவங்களோட அபிஷியல்ஸ், அமைச்சர் யாராவது அனுப்பி ஒவ்வொரு ஆப்ல நிறுவனத்தோட பேசி, நீங்க இது மாதிரி பில்லை வந்து உங்களுக்கு ஒப்படைங்க, எங்களுக்கு தேவையான டேட்டாவை நீங்க கொடுங்க, உங்களோட ஆப் எல்லாத்தையும் நாங்கள் திரும்பியும் எங்க நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம், பேனை வந்து நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லணும். ஏன்னா கண்டிப்பா வந்து அவங்களோட அந்த அரசாங்கத்தோட இப்ப வந்து முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இளைஞர்களோட சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இப்ப இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட முதுகெலும்பே இளைஞர்கள் தான் சொல்லுவாங்க. இப்ப அந்த நாட்டுல வந்து இளைஞர்கள் என்ன கேட்கறாங்களோ அதை வந்து கொடுக்க முடியலன்னா அது என்ன அரசு அப்படின்னு கொடுக்க முடியாம போச்சுன்னா எதிர்காலத்துல கண்டிப்பா இதனால பெரிய பெரிய விளைவுகள் இன்னும் அந்த நாட்டுக்கு வந்து வரக்கூடும். நேபாளம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான நாடு. அதான் சொல்ல போனா அது வந்து இந்தியாவை சார்ந்திருக்கிற ஒரு நாடு தான். ஸோ இந்த பிரச்சனையில என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட சப்போர்ட் யாருன்னு பார்த்தா அந்த கண்டிப்பா வந்து இளைஞர்களுக்கு தான். கண்டிப்பா அந்த இளைஞருக்கு மேலே எந்த ஒரு தப்பு இருக்கிறதா வந்து தெரியல. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரி சமூகத்தை பற்றிய தகவல்கள்ல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்க பகிருங்கள், ஷேர் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.